வெல்கம் டு தமிழ் அண்ட் கேட். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆட்டோகேட்ல பாலிகன் டூல் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாலிகான் தான் பார்க்க போகிறோம். பாலிகானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பாலிகானை மினிமம் 3 சைட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை சைட்ஸ் வேணாச்சும் இருக்கிற ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 2 லைன்ஸ் இருக்குது, ரெண்டும் ஜாயிண்டாக இருக்குது. ஆனால் இந்த இதில் ஒரு ஓப்பனாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பாலிகான் ஆக முடியாது. அதுவே நம்மளுக்கு 3 லைன்ஸ் இருக்குது, அங்கேயும் நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு பாலிகானாக இருக்காது. ஸோ என்னென்னா 3 லைன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருந்தால் இதை நம்ம பாலிகான்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த திட்ட ட்ரையாங்கிள் மாதிரி எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே பாலிகான் தான். இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த பாலிகான் டூலுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாலிகான் டூல் எங்கே இருக்குதுன்னா, ரெக்டாங்கிளுக்கு கீழேயே இருக்கும். அதை போய் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பாலிகானுக்குள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா POLன்னு போட்டு ஷார்ட்கட் கீஸ் அதுதான், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாலிகான் டூலுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ பாலிகானில் மினிமம் எத்தனை சைட்ஸ் சொன்னேன்? 3 சைட்ஸ் சொன்னேன். இப்போ நான் 2 சைட்ஸ்ன்னு வச்சு என்டர் பண்ணுறேன். அது பாருங்கள் என்ன காமிக்குது, மினிமம் 3, மேக்ஸிமம் 1024. அந்த 1024 தான் ஆட்டோகேடில் இருக்கிற லிமிட்டு, மேக்ஸிமமான லிமிட்டு. மினிமம் 3 கொடுக்கணும். ஸோ நான் மினிமம் 3 வச்சு என்டர் பண்ணுறேங்க. ஸோ இப்படி தான் நம்ம பாலிகானில் எத்தனை சைட்ஸ் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பாலிகானை நம்ம எப்படி போய் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதில் நம்பர் ஆஃப் சைட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் இந்த திட்ட சென்டர் பாயிண்ட்டு. எல்லா ஒரு பாலிகானுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த திட்ட நான் மேலே 4 கொடுத்துருக்கேன், கீழே 4 கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றிலையும் சைட்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 3, 4, 5, 6 சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எத்தனை சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அத்தனை ஃபேஸுக்கு, எக்ஸாம்பிள் இப்போ இந்த திட்ட பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸஸ் இருக்குது. இந்த 3 ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக நான் ஒரு லைன் வரைகிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் எனக்கு பாலிகனோட சென்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு சர்க்கிள் போட்டேன். நம்ம பாலிகன் அதுக்குள்ளே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த திட்ட பர்பண்டிகுலர், இப்போ 4 ஃபேஸ் இருக்குது, 4 ஃபேஸ்லேருந்து நான் பர்பண்டிகுலராக லைன் வரைகிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ எல்லா பாலிகனுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்டு கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம பாலிகனுக்குள்ளே போயிடலாம். POLன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ பாலிகனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கேட்குதுன்னா, என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு கேட்குது. நான் 3ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்பெசிஃபை த சென்டர் ஆஃப் பாலிகன்னு இருக்குது. ஸோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இந்த இதுக்கு கீழே மானிட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இன்ஸ்கிரைப்டு இன்சைட் த சர்க்கிள், அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள்னு. ஸோ இந்த பாலிகனில் 2 டைப்ஸ் இருக்குங்க. அந்த 2 டைப்ஸ் தான் இந்த இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரைப்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை த சென்டர் ஆஃப் பாலிகன் இருக்குது. நான் இந்த சர்க்கிளோட சென்டரை நான் சென்டராக வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இன்ஸ்கிரைப்டு நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய மவுஸை மூவ் பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த திட்ட 4 குவாட்ரண்ட் எனக்கு பிக் ஆகும். இதில் 4 குவாட்ரண்ட்டில் நான் ஒரு குவாட்ரண்ட்டை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள், நான் என்னோடய பாலிகானை நான் போட்டிருக்க சர்க்கிளுக்குள்ளே உள்ளக்கே அப்படியே அடங்கிருச்சு. ஸோ இதுதான் இன்ஸ்கிரைப்டு இன்சைட் த சர்க்கிளில். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா POLல என்டர் கொடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3 கொடுத்தாச்சு. இப்போ ஸ்பெசிஃபை த சென்டரை, இதில் நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள். இப்போது என்ன ஆக போகுதுன்னா, என்னோட சர்க்கிளே என்னோட பாலிகனுக்குள்ளே அடங்கிடும். ஸோ இதுதான் எனக்கு இன்ஸ்கிரைப்டு இன்சைட் த சர்க்கிள், அப்புறம் சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் த சர்க்கிள். அடுத்து வேறு என்ன பண்ண போகிறோன்னா, POLன்னு பாலிகனுக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிடுறேன். என்ட்ரு ஆகிட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸை வந்து இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். முன்னாடி 3 வச்சுருந்தோம், இப்போ 5ன்னு வச்சு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் போய்ட்டு இன்ஸ்கிரைப்டே வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வரைங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று வரைகிறேன். அதில் நம்பர் ஆஃப் சைட்ஸை இப்போ 7 வச்சு இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வரைகிறேன். அதில் இன்ஸ்கிரைப்டே வச்சுட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம இன்ஸ்கிரைப்டு எல்லாத்தையும் பாருங்கள். இன்ஸ்கிரைப்டு, இது இன்ஸ்கிரைப்டு, இது இன்ஸ்கிரைப்டு, இது இன்ஸ்கிரைப்டு. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் இருக்குது. அதில் இந்த திட்ட உள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த சர்க்கிள் உள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஸ்பேஸ் இருக்கா, இங்கே ஸ்பேஸ் இருக்கா. இந்த ஸ்பேஸு நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆக கம்மியாகிக்கிட்டே வரும். எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸு இந்த இடத்துல அதோட கம்மியாயிடுச்சு. அதுக்கு அடுத்ததில் அதோட கம்மியாயிடுச்சு. இப்போ நான் பாலிகன்னு போயிட்டு திரும்ப டைப் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸை இப்போ நான் 25ன்னு வச்சிடுறேன். 25ஓ இல்லை நீங்கள் அதுக்கு மேலேயே கொடுங்க. நான் 25ன்னு வச்சு என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் வச்சு இன்ஸ்கிரைப்டே போயிட்டு நான் இப்போ வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளுக்கும் நம்ம பாலிகனுக்கும்
டிஃப்ரென்ஷியேஷனே இல்லாமல் போயிடும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளால் சர்க்கிளையும் பாலிகனையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியும். இப்போ நான் சர்க்கிளை செலக்ட் பண்ணும்போது 4 குவாட்ரண்ட் வரும். அதே மாதிரி பாலிகன் நம்பர் ஆஃப் சைட்ஸை செலக்ட் பண்ணும்போது இதில் 25 கொடுத்ததுனால 25 கட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது பாலிகனில் உள்ள எட்ஜ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெத்தட் எப்படி பார்ப்போம்னு பார்த்துக்கலாம். ஸோ POLன்னு டைப் பண்ணி பாலிகன் உள்ளக்கே என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆகிட்டு நம்பர் ஆஃப் சைட்ஸையும் நீங்கள் 3ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் பாலிகன்னு கேட்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம பாலிகன் போட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்ஜு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது சென்டர் பாயிண்ட் இல்லை, இதுக்கு தேவையானது ஒரு எட்ஜு தான். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல 2 ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். இந்த ரெக்டாங்கிளோட வித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ நான் இந்த வித்தை நான் இந்த திட்டேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸாக்டாக நான் 50 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாலிகனோட ஈச் சைடும் 50-50 வரும். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 50 வரும், இதோட சைடு பார்த்தீங்கன்னா 50 வரும், இதோட சைடு பார்த்தீங்கன்னா 50 தான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ திரும்ப பாலிகனுக்குள்ளே போயாச்சு. நம்பர் ஆஃப் சைட்ஸ் 3ன்னு கொடுத்து எட்ஜை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த திட்ட 25 செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 25 உள்ள ரெக்டாங்கிளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைடும் எனக்கு 25ல் தான் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈச் சைடு எனக்கு 25 தான் வரும். ஸோ எந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த எட்ஜையோட லென்த்தையே உங்களோட பாலிகனோட ஈச் சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் பாலிகனில் உள்ள எட்ஜ் மெத்தடு. ஸோ நம்ம பாலிகனில் மொத்தமாக எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ பாலிகனில் என்னென்னு பார்த்தோம், ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எவ்வளோ மினிமம்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா எல்லா பாலிகனுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட், இன்டர்செக்ஷன் ஆகிறது பாயிண்ட் வந்து சென்டர் பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்க்கம்ஸ்கிரைப்டு அபவுட் தி சர்க்கிள்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட பாலிகன் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தது எட்ஜ் மெத்தட் தான் பார்த்துருக்கோம். இதோட நம்ம பாலிகனை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாம் இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் லைக் பண்ணுறதும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.